அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் அரசியல் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கி, சூடு பிடிச்சிருக்கி. இருந்தும் இந்த முறை ஒரு மக்கள் நல்ல ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு முயற்சியில் போகிறாங்க. அது அவங்களோட உரிமை, அதில் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னை ஓட்டு போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கி, அவங்களோட ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கி. ரைட். அதுக்கு முந்தி நாம் எங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளணும். ஒரு ஜனாதிபதியை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக நாம் ஓட்டு போடுறோம், அந்த ஓட்டால் நமக்கு என்ன பிரயோசனம் என்றது இந்த 3 விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் ஒரு ஓட்டை நம்ம போடணும். சரியா? யாருக்காக வேண்டியும் யாரு பின்னாலையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 விஷயத்திலையும் சரிவான ஒரு தெளிவொன்று எடுத்து யோசிச்சு சிந்திக்கு நீங்கள் வாக்களிங்க. இவ்வளவுதான் நம்மட வேண்டுகோள். ரைட். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக நம்மட அப்பட காலத்திலிருந்து வாப்பட காலத்திலேருந்து இந்த அரசியல் போயிட்டுருக்கு. வெட்டினா பச்சை ரத்தம், வெட்டினா நீல ரத்தம், இப்படியெல்லாம் சொல்லி அரசியல் செஞ்சு நிறைய பேர் அரசியலுக்காண்டி உறுதியாகம் செஞ்சு ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து இப்படியெல்லாம் பல குழப்பம், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு எங்களோட கண்ணால் கண்டு போச்சு. இதெல்லாம் பட்ட வேஸ்ட்டும் ஜீரோன்றது மட்டும் உண்மை. ரைட்ஸ். இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுக்கு நல்ல முறையில் போயிட்டு இருந்துக்கு. அதுக்கு பிறகு இனவாதத்தை கொண்டு வந்து இந்த அரசியலை விட்டு எவ்வளோ தூரம் ஓடையிலுமோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல் போனது ஒரு சரித்திரம் படைச்சி. மீண்டும் ஒரு இனவாதத்தை கொண்டு வந்து அதை மக்கள் மேலே திணிச்சு திரும்ப ஆட்சியை கைப்பற்றி துணேந்தக்க பலையை எடுத்த ஒரு அரசாங்கத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போய்க்கலாம் பேய்த்து. காரணம் அறகலை, நாடு பஞ்சம், சரியான ஒரு தீர்மானம் இல்லாத, ஒரு அனுபவம் இல்லாத ஆள்ற கையில் இந்த ஜனாதிபதியை கொடுத்து அவங்களுக்கு நாம் வாக்களித்து இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி பங்குளத்தாயி இந்த நாட்டை அழிக்க ஒரு பரம்பரைக்கு வாக்களித்து முடித்ததுக்கு பிறகு எல்லா மக்களும் திரும்ப ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அறகலை ஒன்றை உருவாக்கி அறகலையில் இதுக்கு பிறகு சரியான ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாகணும், இது ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு போகணும், இந்த நாட்டை கட்டி எழுப்பணும், மக்களுக்கு நல்லொரு சேவை ஒன்று பெறக்கூடிய ஒரு ஜனாதிபதியை உருவாக்கணும், இந்த பழையாக்கள் யாரும் வானா என்று சொல்லி சகலவிதமான மதமும் சேர்ந்து ஒற்றுமையோட செயல்பட்டு இந்த அறகலையை செஞ்சு இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அவரை திரட்டி இந்த நாட்டை இன்னொரு அதே ஒரு கல்லனுக்கிட்ட திரும்ப அதே கோஷ்டி பாரம் கொடுத்துட்டு கொஞ்சம் சைடாகி ஒதுங்கியிருந்தாங்க. மீண்டும் அதே கூட்டம்தான் இப்போதைக்கு ஆட்சி செய்து இதுக்கு புறவும் ஆட்சி செய்ய போதும். இதுதான் இதில் உண்மை. ரைட். அதுக்கு அடுத்த விஷயம், எந்த ஜனாதிபதியால் நமக்கு என்ன நலவு நடக்குன்றது நம்ம மிக தெளிவாக இருக்கணும். இதை மிச்ச நேரம் பேசி நான் கேட்க மாட்டேங்க. நான் ஒரு 4-5 வீடியோ போடுவேன். இதோட நான் கொஞ்சம் முடிக்கேன். அடுத்த கட்டத்தில் யார் என்ன எப்படி என்ற விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன். ஏன்டா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு பாதையில் ஒவ்வொரு ஆக்கள் போயிட்டுருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எல்லா கடைசி வீடியோ மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு ஒன்று எடுத்து சரியான ஓட்டாளிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.